Hello viewers, இப்போ நம்ம வீடியோல next software requirement ஒன்னு பார்க்க போறோம். இப்போ பாத்தீங்கன்னா நிறைய ஆஃப் கேம்பஸ் டிரைவ் வந்து ஃப்ரெஷருக்கு நிறைய போட்டுட்டு இருக்காங்க. சோ அந்த டீடைல் நான் ஒன் பை ஒன் அப்டேட் பண்ணிட்டே இருக்கேன். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படினா Earns and Young குளோபல் கம்பெனில இருந்து ஆஃப் கேம்பஸ் டிரைவ் 2021 க்கு போட்டுருக்காங்க. சோ இதுவுமே பாத்தீங்கன்னா சென்னையில ஒரு பெரிய கம்பெனி. So இது பெங்களூர்லயுமே இதோட ஆபீஸ் இருக்கு. சோ பெங்களூருக்கு தான் வந்து ஜாப் லொகேஷன் கொடுத்திருக்காங்க. மேபி வந்து சென்னையிலயும் பிளேஸ் ஆகலாம் நீங்க. இதோட ரோல் பாத்தீங்க அப்படினா அசோசியேட் சாஃப்ட்வேர் இன்ஜினியர். சோ பிடெக் முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். கம்ப்யூட்டர் எலக்ட்ரானிக்ஸ் டெலிகாம் இன்ஜினியரிங் முடிச்சவங்களும் பிளஸ் MCA MBA முடிச்சவங்களும் நீங்க இதுக்கு எலிஜிபிள் டு அப்ளை ஃபார் திஸ் ஜாப். 2019 to 2020 பேட்ச் வந்து அப்ளை பண்ணலாம். ஆல்ரெடி இப்போ வர சாஃப்ட்வேர் ரெக்யர்மெண்ட் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா 1920 பேட்சஸ் தான் எடுத்துட்டு இருக்காங்க. அதனால நீங்க அப்ளை பண்ணுங்க. ஏன்னா இப்போ முடிச்சவங்க நிறைய பேர் வந்து வேலைக்கு தேடிட்டு இருப்பீங்க. இதெல்லாம் அப்ளை பண்ண அட்டன் பண்ணுங்க. கண்டிப்பா இது வந்து ரொம்ப நிறைய இன்டர்வியூஸ் இருக்காது. ஸோ ஈஸியாக நீங்கள் பிளேஸ் ஆகிறதுக்கான ஒரு சான்ஸாக இருக்கும். ஸோ ஃப்ரெஷருக்கும் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ ஜாப் லொக்கேஷன் தான் நான் கொடுத்துருக்கிறது பெங்களூரு. ஓகே, இது எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா பார்த்தீங்க அப்படின்னா BE BTech MCA MBA வித் ஆடிகேட் இண்டஸ்ட்ரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் ஃப்ரெஷரும் அப்ளை பண்ணலாம். 1 இயர் ஏதாவது நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்தீங்க, 6 months இருந்தாலும் நீங்கள் இதுக்கு எலிஜிபிள் டு அப்ளை. should be at least around 0 to 1 years of experience in enterprise intelligence. அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு 1 year 0 to 1 year. ஸோ ஃப்ரெஷரும் நீங்கள் இருக்கலாம். தெரிஞ்சிருக்கிறது நாலேஜ் வந்து என்டர்பிரைஸ் இன்டெலிஜென்ஸில் நாலேஜ் இருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாலேஜ் ஆன் SQL அண்ட் ப்ரொசீஜரல் SQL லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஸ்கிரிப்டிங் நாலேஜ் இன் பைத்தான். ஸோ இதில் தான் பார்த்தீங்க அப்படின்னா பைத்தான் அண்ட் ஆர் லாங்குவேஜ் ஆர் எனி அதர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெண்டிங்கில் இருக்கிற ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான் பைத்தான் ப்ரோக்ராமிங். ஸோ இப்போ இந்த கம்பெனியில் பார்த்தீங்க மெயினாக வந்து அவங்க பைத்தான் முடிச்சவங்கள எடுக்கிறாங்க. அது போக ஆர் லாங்குவேஜ் வந்து ஒரு லாங்குவேஜ் போயிட்டுருக்கு. ஸோ மற்ற லாங்குவேஜ் C++ ஜாவா இருக்கிறவங்களும் எனி அதர் லாங்குவேஜ்னு போட்டிருக்கிறதுனால அது தெரிஞ்சவங்களும் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம். பட் மெயினாக அவங்க வந்து ஸ்கிரிப்டிங் நாலேஜ் பைத்தான் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் should have ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் இருக்கணும். அதாவது ஆல்ரெடி ப்ரீவியஸ் போட்ட வீடியோலையுமே வந்து ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ்னால் நீங்கள் உங்களுக்கு ரீசனிங் மேக்ஸு அந்த மாதிரி கோடிங் நாலேஜும் வந்து ஒரு ப்ரோக்ராமை நீங்கள் அவுட்புட் எடுத்துகிட்டு வர மாதிரி நாலேஜ் இருக்கணும். ஸோ அதுதான் அடுத்த லைனில் பார்த்தீங்க அப்படின்னா should be able to build code logic to a given problem. ஸோ ஒரு கோடு ஒன்று கொடுக்குறாங்க ஒரு ப்ரோக்ராம் அப்படின்னா அதோட லாஜிக் தெரிஞ்சு அதுக்கு நீங்கள் அவுட்புட் ட்ரைவ் பண்ணுறதுக்கு கொண்டு வரணும். ஓகேவா? ஸோ அதுதான் ப்ராப்ளம் சால்விங் ப்ளஸ் கோடிங். லாஜிக் வந்து எப்போவுமே ஒரு ப்ரோக்ராம் படிக்கிறீங்க அப்படின்னா அந்த ப்ரோக்ராம் லாஜிக் எப்படி ஒர்க் ஆகிருக்கு, அது எப்படி அவுட்புட் சும்மா நார்மலாக பிளெண்டடாக எடுத்து நீங்கள் படிக்கிறதுக்கு பதிலாக நம்ம அதுக்கு லாஜிக் என்ன மாதிரி ஒர்க் ஆகிருக்கு அப்படின்றத பார்த்துட்டு படிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ தான் நம்ம இன்னொரு ப்ரோக்ராம் வேறு ஏதாவது வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். நெக்ஸ்ட்டு நீட் டு ஹேவ் பேசிக் டேட்டா அனாலிசிஸ் ஸ்கில்ஸ் அண்ட் டேட்டா ஹேண்ட்லிங் ஸ்கில்ஸ். ஏன்னா நீங்கள் இப்போ நான் சொல்ல மாதிரி பைத்தான் இதில் கேட்டிருக்காங்க. மெயினாக இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா சயின்ஸுக்கு நிறைய இடத்துல வேகன்சிஸ் போயிட்டுருக்கு. ஸோ அதனால் டேட்டா அனாலிசிஸ் ஸ்கில்ஸும் வந்து கேட்குறாங்க. பேசிக்ஸ் நாலேஜ் அதை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். ஷுட் ஹேவ் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் பெஸ்ட் ப்ராக்டிசஸ். ஓகேவா? சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் பற்றி கொஞ்சம் நாலேஜ் இருக்கிறது நல்லது அப்படின்னு போட்டிருக்காங்க. எக்ஸலண்ட் பிஸ்னஸ் கம்யூனிகேஷன் கன்சல்டிங் குவாலிட்டி ப்ராசஸ் ஸ்கில்ஸ் ஆல்சோ நீடட். மஸ்ட் பி எ டீம் பிளேயர். நீங்கள் ஒரு டீமில் ஒர்க் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்பிரிட்டான ஒரு பர்சனாக இருக்கணும் அப்படின்றது. ஓகேவா? இதில் நீங்கள் எல்லாருமே அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இது நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ அந்த லிங்க் தான் பார்த்தீங்க அப்படின்னா இது நான் இங்கே கொடுத்துருக்குறது. இந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு அதில் கிளிக் ஆனுன்னு சொல்லியிருக்கும். ஸோ அதில் போயிட்டு அப்ளை ஃபார்ன்னு சொல்லிவிட்டு அதை கிளிக் பண்ணிவிட்டு அந்த அப்ளை ஃபார் நீங்கள் கொடுத்தோன்னே ஒரு பேஜுக்குள்ளே போகும். அந்த பேஜில் போயிட்டு ஐ அக்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் இருக்கும். அந்த ஐ அக்ரியை நீங்கள் கிளிக் பண்ணி போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண சொல்லும்.
ஸோ அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களோட டீட்டெயிலை கொடுத்து நீங்கள் ரெஸ்யூமை அப்டேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மெயில் வரும். ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு நல்ல சான்ஸு. பைத்தான் இப்போ நிறைய பேர் படிச்சுட்டு இருப்பீங்க. ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கோம், எங்கேயுமே எங்கள் இன்ஸ்டியூட்டில் பைத்தான் தான் வந்து மெயினாக நாங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இனிமேல் நிறைய கம்பெனிஸில் பைத்தான் டேட்டா அனாலிசிஸ் வந்து ரெக்குவயர்மெண்ட் நிறைய எடுக்க போகிறாங்க. ஸோ அதனால் படிச்சுட்டு இருக்கவங்க இதை நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஓகேவா? ஃப்ரெஷருக்கான ஒரு பெரிய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. டோன்ட் மிஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. என்னோட சேனலில் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நான் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிக்கும். நான் சொன்ன மாதிரி ப்ரோக்ராமிங்கை இன்ட்ரெஸ்டோட என்தூசியாஸ்டிக்காக படிங்க. ஸோ அப்போ நமக்கு ஈஸியாக இருக்கும். ஹாப்பி லேர்னிங். ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் ப்ரிப்பரேஷன். பை. டேக் கேர்.